Welcome to all. Question பாருங்க. Choose the correct sentence. Option A, she did not cook her breakfast yet. Option B, she has cooked her breakfast yet. And option C, she has not cooked her breakfast yet. ஸோ இதுக்கான இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் என்னன்னா இப்போ வரைக்கும் உங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சமைக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? ஸோ எட்டுங்கிற இந்த டேர்ம் இந்த வேர்ட் வந்து எப்போ தான் யூஸ் பண்ணுவோம்? ஒன் ஆஃப் தி நெகட்டிவ் அப்ரோச்சில் தான் என்ன பண்ணுவோம்? இந்த எட்டுங்கிற வேர்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எட் வந்துட்டாலே அந்த சென்டென்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸாக தான் நம்ம ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஷி ஹேஸ் குக் த பிரேக்ஃபாஸ்ட் எட் அப்படிங்கிறது வராது. ஏன்னா எட்டு வந்துட்டாலே கண்டிப்பாக நமக்கு என்ன வரும்? நாட்டுங்கிற கீவேர்ட் கண்டிப்பாக வரணும். ஓகேங்களா? அண்ட் எப்படி இருக்குது? ஷி ஹேஸ் நாட் குக் த பிரேக்ஃபாஸ்ட் எட், இங்கே ஷி டிட் நாட் குக் அ பிரேக்ஃபாஸ்ட் எட். எட்டுங்கிறது எப்படி நெகட்டிவ் இம்பாக்ட்ல வரும் நம்ம சொன்னோமோ அட் தி சேம் டைம் இது வந்து எப்படி தான் வரும்னா, அதாவது இப்போ வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த அந்த ஆக்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சோ இப்போ வரைக்குமே நான் இது வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வேர்ட்கான மீனிங் வரும். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வரும்போது என்னவாயிரும்? பர்ஃபெக்ட் டென்ஸ் ஆயிரும். ஸோ என்ன பர்ஃபெக்ட் டென்ஸாக இருக்கும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஏன்னா ஷீ இப்போ வரைக்கும் சொல்றதுனால இங்க பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். என்ன ரீசன் அப்படின்னா இந்த எட்டுங்கிற கீவேர்ட் வந்து எதை பிரசன்ட் பண்ணா இப்போ வரைக்குமே அவங்க சமைக்கவே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த நாட்டுங்கிற டேர்ம் எட் வரதுக்காக யூஸ் பண்ணிட்டு அண்ட் ஹேஸ்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒன் ஆஃப் தி வேர்பா யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்னது? ஷீ. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்னால இங்க சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணிட்டோம் ஹேஸ். எதனால ஹேஸ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலே ஒன்று என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா ஹேவ் யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல சிங்குலர்னால இங்க ஹேஸ் யூஸ் பண்ணிட்டோம். ஹேஸ் நாட். அண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல என்ன யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். ஹேஸ் இல்லைனா ஹேவ் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ பார்ட்டிசிபிள். இந்த இடத்துல குக்குக்கான பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னன்னா குக், குக், குக்ட். அதான் என்னது? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் குக். ஸோ ஷி ஹேஸ் நாட் குக்ட். இதான் என்னது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்டோட ஃபார்மேட். ஹர் பிரேக்ஃபாஸ்ட் எட். எட்டுங்கிறதுக்கான தான் இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? நாட் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாகவும் அதை கண்டினியூ அதை அசியூம் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரில் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.